வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஆய்வு மையம் வந்துட்டு ஒரு 4 மாவட்டத்தில் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. என்றைக்கு அப்படின்னா ஜனவரி 30, அதாவது இன்றைக்கி தாங்க அந்த மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக 2 days பிஃபோர் நியூஸுங்க. நான் வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் சம் சுச்சுவேஷனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 4 மாவட்டம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாவட்டம் அப்படின்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம். இந்த 4 மாவட்டத்தில் வந்து பரவலாக மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சில வேர்ட்ஸும் இங்கே பார்ப்போம். ஸோ இந்த மாடல் ஜஸ்ட் கொஞ்சம் சேஃபாக இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கணும், பட் போஸ்ட் பண்ண முடியல. பட் எனிஹவுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லலாம்னா, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு ஆர் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவி ரெயின் சொல்கிறாங்க. அதாவது இந்த 4 மாவட்டத்தில் ஹெவியாக ரெயின், அதாவது மழை இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸ்பெக்டட்னா எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா டியூ டு லைட் மாட்ரேட் ஈஸ்டர்ன்லி நார்த்தர்ன்லி விண்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக, அதாவது மிதமான காற்று பரவலாக அந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவைலிங்க. ஸோ நம்மளதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேம் டே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக வந்துட்டு அந்த காம்பன்சேஷன் கொடுங்க சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. ஸோ யாரெல்லாம் அந்த நிலத்தை வந்து விட்டு தராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது எப்படி அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை விட அதிகமாக தரோம், 3 times பெட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரிவேலிங் பெட்டர் தென் த சுச்சுவேஷன். அதாவது சொல்லியிருந்தாங்க ப்ரிவேலிங் பெட்டர் தென் த கரண்ட் ஃபீல்டு சம்திங் சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து ஒரு யூஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரிவேல் அப்படின்னா நடப்பில் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம தமிழ் மீனிங் பார்த்தோம். அங்கே வந்து 2-3 மீனிங் இருந்துச்சு. நம்ம ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா நடப்பில் இருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நடப்பில் கரண்ட்டில் இருக்கிறத விட பெட்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு சுச்சுவேஷனுங்க. இப்போ சேம் வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவேல் இப்போ திரும்ப ரிப்பீட் ஆகுது. இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா பரவலான்னு சொல்லுவாங்க. அதே வேர்டு தாங்க, பட் இப்போ மீனிங் சுச்சுவேஷன் மாறுது. பார்த்தீங்கன்னா பரவலாக அந்த 4 மாவட்டத்தில் மழை பெய்யுன்றாங்க ஹெவியாக. என்ன ரீசன் அப்படின்னா அங்கே வந்து மிதமான காற்று அங்கே இருக்கிறதுனால பரவலாக மழை பெய்யுன்றாங்க. ஸோ அப்போ வந்து மாறுதை பார்ப்போம். ஸோ இந்த வேர்டை பார்ப்போம் வாங்க. சேம் தாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் தாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 இப்போ தேவையில்லை. பாயிண்ட் நம்பர் 1 மட்டும் தாங்க. ஸோ நம்ம பார்த்தது தான், மார்னிங் பார்த்த வீடியோஸ் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்தில் அல்லது காலத்தில் உலதாயிரு பரவலாக காணப்படும் நடப்பலிரு அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக காணப்படுறதுங்க மலைக்கு. இந்த நோய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ அதாங்க மீன், பரவலாக ஒரு விஷயம் எங்கே இருக்குதோ இல்லை கரண்ட் சுச்சுவேஷன் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ அதாங்க மீனிங். வாங்க ஃபர்தராக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். இதில் இந்த பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு என்ன சாதகமாக இருக்குது அப்படின்னா, மழை வந்து தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மோன்சூன் ஓவர் தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் காரைக்கால். அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இப்போ இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு டோட்டலாக அந்த மழை வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான சாதகமான சூழல் இருக்குங்கிற மாதிரி வந்துட்டு தமிழ்நாடு ஆய்வு மையம் சொல்கிறாங்க. ஸோ அதாங்க இங்கிலீஷ் மீன் பண்ணுறாங்க. அப்போ நிறுத்துவதற்குன்னு ஒரு வேர்டு இருக்குங்க, ஸ்டாப். அதாவது அந்த மழை நிற்குதுல்ல, ஸ்டாப்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு வேர்டு இருக்குதுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா செஷேஷனுங்க. ஸோ இந்த வேர்டு தாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த இங்கிலீஷ் வேர்டெல்லாம் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். த மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ நோட்டட் த கண்டிஷன்ஸ்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலைங்க. கண்டிஷன்ஸ் ஆர் பிகமிங் ஃபேவரபிள். பிகமிங்னா மாறுது, பிகமிங் ஃபேவரபிள்னால் சாதகமாக சொல்லலாங்க. பிகமிங் ஃபேவரபிள் ஃபார் த செஷேஷன்னா ஸ்டாப் பண்ணுறது, நிறுத்துறதுக்கு. ஆஃப் த நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா வடகிழக்கு பருவமழை ஓவர் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ வாங்க இந்த ஸ்பெசிஃபிக் வேர்டுங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் இந்த ஸ்பெசிஃபிக் வேர்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கான மீனிங்க. ஸோ வாங்க பார்ப்போம். ஸ்டேஷன் இது வந்து ஒரு நவுனுங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் மீனிங் பாருங்கள். இந்த ஸ்டாப்பிங் ஆஃப் சம்திங், பாஸ் இன் சம்திங், ஒரு செயல்பாட்டை நிறுத்தல் சொல்லலாம், இல்லை இடைநிறுத்தல் சொல்லலாம். அது மாதிரி இடை ஓய்வு, இல்லை முழுவதுமாக ஓய்வு, அது மாதிரிலாம் சொல்லிக்கலாங்க. ஸோ இதாங்க அதுக்கான மீனிங். வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போங்க. ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து ஃபெங்கல்னு ஒரு புயல் தாக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ரிலேட்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வருஷம் சொல்லிடுறாங்க. அந்த ஃபெங்கல் புயல் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு 12 வந்து உயிரினங்கள், அதாவது 12 லீவ்ஸ்னால் மனித உயிர்கள் போயிடுச்சு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 2,11,139 வந்து இந்த ஹெக்டேர்ஸ் வந்து விளைநிலங்கள் சொல்லலாம். அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குல்ல, விவசாயிகள் லேண்டு, அந்த லேண்ட் வந்து சிவியர் அஃபெக்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. சிவியர்லி அஃபெக்டிங் ஃபார்மர்ஸ்னால வந்து விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2,11,139 ஹெக்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்துட்டு தண்ணியில் மூழ்கிடுச்சுன்றாங்க. அப்போ அந்த மூழ்கிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு வேர்டு இருக்குங்க. அந்த வேர்டு தான் பார்த்திங்க அப்படின்னா அன்டேட்டிங்க. ஸோ இந்த வேர்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சினானிம்ஸ் இருக்குங்க அதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வாம்புங்க, SWAMP. ஸ்வாம்ப்னால் அதுவுமே மூழ்கிறதுங்க, நேல் மூழ்குன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இந்த வேர்டை பார்ப்போம். இன்அண்டேட்.
ஸோ இது வந்து ஒரு வெர்புங்க. 2 மீனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நமக்கு ரிலேட்டான இது இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க, அது ஸ்கிப் பண்ணிடலாம். பாயிண்ட் நம்பர் 2 பாருங்கள். டு கவர் அன் ஏரியா ஆஃப் லேண்டு வித் வாட்டர், அதாவது ஒரு நிலப்பரப்பில் முழுவதுமாக தண்ணி வந்து நிரம்புது இல்லைங்க, இல்லை மூழ்குது இல்லை சொல்லலாம்ல, அப்போ யூஸ் பண்ண வேர்டு தாங்க அது. ஸோ தமிழ்லையும் பாருங்கள், ஒரு நிலப்பரப்பில் நீர் சூழ் செய், அதாவது நீரில் மூழ்குறதுங்க, வெள்ளப்பெருக்கு உள்ளாக்க தான் சொல்கிறாங்க. ஸோ கீழே இந்த எக்ஸாம்பிளும் பாருங்கள், சேம் தாங்க. அவங்க அதே நம்ம இப்போ நியூஸ் என்ன பார்த்தோம், ஃப்ளட்டு அதே தாங்க அவங்க போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளும் ஆஃப்டர் ஹெவி ரெயின்ஸ் த ஃபீல்ட்ஸ் வேர் இன்னண்டேட்டட். ஸோ அந்த ஹெவி ரெயின்ஸுக்கு அப்புறமா நிலங்கள், அதாவது விளைநிலங்கள் தண்ணியில் வந்து மூழ்கி போயிடுச்சுன்றாங்க. ஒரு பேசிவ் வாய்ஸுங்க. வேர் இன்னண்டேட்டட்னா தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டன. ஸோ தட்ஸ் இட்டுங்க இன்றைக்கான வேர்ட்ஸு. ஸோ வாங்க இன்றைக்கான ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வேர்ட்ஸ் இதாங்க. ஸோ 3 வேர்ட்ஸ் பார்த்தோம், 3மே வெர்பு தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிவெல். ப்ரிவெல் வந்து இந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, பரவலாக காற்றுன்னு சொல்கிறாங்க. அந்த மலைக்கு பரவலாக காற்றடிக்கிறதால வந்து 4 மாவட்டத்தில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பரவல்னு மாறுதுங்க. ஸோ இதே ப்ரிவெல் வேர்டு தான் நம்ம டே 28, அதாவது இன்றைக்கி தான் போட்டு விடுதாங்க. அது என்னென்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ரிலேட்டாக பார்த்துருந்தோம். அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா நடப்பில் இருக்கிறதுங்க. கரண்ட் சுச்சுவேஷனோட 3 டைம்ஸ் பெட்டராக இருக்காங்க. ஸோ ஒரே வேர்டு தாங்க. ஸோ அங்கே எப்படி மீன் ஆகுது, இங்கே எப்படி மீன் ஆகுதுன்னு பார்த்தேங்க. தென் செகண்ட் வேர்டுங்க செஷேஷன். செஷேஷன்னா ஒன்றுங்க நிறுத்தம்ங்க, இடைநிறுத்தம் இல்லை நிறுத்தம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் சாதகமான சூழல் பரவுது, மழை வந்து முற்றிலுமாக நிறுத்துறதுக்கான சாதகமான சூழல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாங்க. தென் தேர்டு இது பார்த்தீங்கன்னா இன்னண்டேட்டிங். இன்னண்டேட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஏரியா, ஒரு நிலப்பரப்பு வந்து தண்ணியில் மூழ்கி போகுதுங்க. ஜென்ரலாக அது எங்கே யூஸ் ஆகும்னா, அந்த ஃப்ளட்டு வருது, நார்மல் மழை பெய்யுதுலங்க. ஸோ இது மாதிரி மழை பெய்யறப்போ என்ன ஆகும்னா, அந்த ஒரு நிலப்பரப்பு தண்ணியில் மூழ்கி போயிடுங்க. மூழ்கடித்தல் சொல்கிறாங்களா, அப்போ யூஸ் ஆக விடுதாங்க இன்னண்டேட்டிங். ஸோ தட்ஸ் இட் எங்க டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை.